ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே குழந்தைங்களை என்ன தான் காரு பைக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போனாலும் நம்ம நடந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூப்பிட்டு போகும்போது பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் அம்மா குட்டா தான் இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போகிறோம். ஸோ அதுக்காக இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ குட்டா வந்து ட்ரெயினை பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி குட்டா கூப்பிட்டு போயிருக்கோம், பட் குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டு போயிருக்கோம். வளர்ந்து இன்னும் அவ்வளோவா கூப்பிட்டு போகல. ஸோ அவர் ஜாலியாக அவங்க பாட்டி கூட விளையாடிட்டு வந்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து போயிட்டு திருச்சூரில் மெட்ரோ கிட்டே போயிட்டோம். அங்கே போயிட்டா என்னடா இது மெட்ரோவே ஸ்டேஷனே இந்த அளவுக்கு ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் குட்டாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, அவனுக்கு எஸ்கலேட்டர்னால் ரொம்பவே பயம். அப்புறமா அங்கே பேக் செக்கிங் இடத்துல அங்கே ஜூஸ் பாட்டில் கொண்டு போகக்கூடாதுனால குட்டை அங்கேயே குடிச்சிட்டு தூக்கி போட்டு, அவனுக்கு அது ரொம்ப செக்கிங் பயமாக இருந்ததுனால ரொம்ப அழுதுட்டு இருந்தான். ஒரு வேளை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, ட்ரெயினும் ஏறியாச்சு. சூப்பராக இருந்தது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மெட்ரோவில் போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. குட்டாக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவனுக்கு அந்த பிங்க் ஜாமுன் வாங்கினோம், அதுவும் சாப்பிட்டான். அதுக்கப்புறமா நான் வீட்டிலேருந்து பொமோகிரானட் கொண்டு வந்திருந்தேன், அதையும் சாப்பிட்டுட்டு ஏசி சரியான ஏசி இருந்தது. ஸோ அவன் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டான். ஸோ வந்து அதுக்கப்புறமா நாங்கள் இறங்கிட்டு இந்த ஜப்பானில் நான் வந்து டோரிமான் மூவிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் வந்து க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி இவ்வளோ பெரிய எஸ்கலேட்டரும் நான் பார்த்ததில்ல. எனக்கு இந்த நாள் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மாலை கேண்டில் எல்லாமே வாங்கிட்டு சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு வந்து குட்டா வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாலை வந்து போட்டுட்டு அவங்களும் அவங்க பாட்டியுமே வந்து ப்ரேயர் பண்ணாங்க. சர்ச்சுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நானும் இந்த சர்ச்சுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது அண்ணா நகர் டவரில் இருக்குது. அதுக்கப்புறமா சாப்பிட எங்கேயுமே பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே இல்லை. நாங்களும் கேட்டோம் பக்கத்தில்னாங்க. அதனால் ஆட்டோவும் புக் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஸ்டார் பிரியாணி இருந்தது. அங்கே போயிட்டு எப்படியோ நாங்கள் உள்ளே வந்தாச்சு. அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப நேரம் நடந்ததுக்கு இதுன்ட்டு. அப்புறமா நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தோன்னே குட்டா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஜிபே பண்ணு ஸ்கேன் பண்ணுனாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போன ஒரு ஃபீல் வந்து கொடுக்குற மாதிரி வாழை இலை வச்சுட்டு, அப்புறம் கேசரி, ப்ரெட் அல்வா, ரைத்தா எல்லாமே வச்சாங்க. நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி வந்து எனக்கும் குட்டாக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குட்டாவும் நானும் மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. சீரக சம்பா அரிசியில் மட்டன் நல்லாவே வெந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. குட்டாவுக்கு பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா வெந்திருந்தது. எனக்கும் குட்டாக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஆயிலும் அதிகமாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டாரில் ட்ரை பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா வந்து பரோட்டாவும் கோபி மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி வைஸு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த கிரேவி அதிகமாக இருக்குன்றதுனால நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நானுமே நல்லா இருந்தது. அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள காரில் பைக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு போகாமல் நம்மளோட ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி கூப்பிட்டு போய் பழகுங்க. அப்போ தான் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ வந்து பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். நான் அன்றைக்கி குட்டாவை கூப்பிட்டு போகும்போது தான் அவன் எதுக்கு பயந்தான், எதுக்கு ஹாப்பியானான்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மெட்ரோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெட்ரோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணதுலேயே பெஸ்ட்டுன்னா அன்றைக்கி அந்த டேவோட ஃபுல்ஃபில்லே அந்த மெட்ரோ தான். ஸோ வந்து சூப்பராக போச்சு. மெட்ரோவில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. மார்னிங் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ போகும்போது அதே அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம். குட்டாவும் ஹாப்பியாக இருந்தார். என்ன டயர்ட் இருந்தது. மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.